செய்தியை பார்க்கிறோம். பீகார் முதலமைச்சர் பதவியில் இருந்து நிதிஷ்குமார் விலக இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. வரும் 16ஆம் தேதி முதலமைச்சர் பதவியில் இருந்து நிதிஷ்குமார் விலக இருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில் கூடுதல் தகவல்களோடு டெல்லி செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, நிதிஷ்குமார் பதவி விலகுகிறாரா? என்ன காரணம்? தகவலின் உண்மைத்தன்மை என்ன? பீகாரிலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யும் வகையில் தன்னுடைய முதல்வர் பதவியை நிதிஷ்குமார் ராஜினாமா செய்ய உள்ளதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வ தகவலானது வெளியாகி இருக்கிறது. மிக முக்கியமாக பீகாரினுடைய சட்டப்பேரவை தேர்தலில் பெருவாரியான வாக்குகளை பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணியானது வெற்றி பெற்ற நிலையில் அதன் முதல்வராக நிதிஷ்குமாரும் துணை முதல்வராக சாம்ராஜ் சௌத்ரியும் தேர்வு செய்யப்பட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கூட்டணி ஆட்சியானது அங்கு நடைபெற்று வரும் நிலையில் தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர் அங்கிருந்த பீகார் மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக அவர் நாளை வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் மார்ச் 16ஆம் தேதிக்கு பிறகு தன்னுடைய முதல்வர் பதவியை அவர் ராஜினாமா செய்வார் என்றும் அதிகாரப்பூர்வ தகவலை ஜேடியு தரப்பானது தெரிவித்திருக்கிறது. அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யும் பட்சத்தில் பீகாரினுடைய முதல்வர் புதியதாக ஒரு முதல்வர் என்பது பாஜக தரப்பிலிருந்து புதியதாக ஒரு முதல்வராக நியமனம் செய்வதற்கான ஒரு முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் அதே போல துணை முதல்வராக நிதிஷ்குமாருடைய மகனான நிஷாந்த் குமார் அதிகாரப்பூர்வமாக பதவி ஏற்பார் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது ஜேடியு தரப்பானது தெரிவித்திருக்கிறது. நாளை அதிகாரப்பூர்வமாக மாநிலங்களவை உறுப்பினருக்கான அந்த ஒரு வேட்புமனுவை நிதிஷ்குமார் தாக்கல் செய்வார் என்றும் அதன் பிறகு மார்ச் 16ஆம் தேதி தேர்தலுக்கு, அதாவது மாநிலங்களவை தேர்தலுக்கு பிறகு தன்னுடைய முதல்வர் பதவியை அவர் ராஜினாமா செய்வார் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது பீகாரிலிருந்து வெளியாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாகத்தான் புதிய முதல்வர் யார் என்பதை பாஜக தேர்வு செய்யும் என்ற ஒரு தகவலையும் பாஜக வட்டாரங்கள் தற்பொழுது உறுதிப்படுத்தியுள்ளன. சுசித்ரா, இப்போ இந்த மாநிலங்களவை தேர்தலை ஒட்டி பீகார்ல நிதிஷனுடைய ராஜினாமா அப்படிங்கிறது தேவைப்படுகிறதா, அல்லது இதுல பாஜகவினுடைய முதல்வர் வர வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த மாற்றம்னு நம்ம எடுத்துக்கலாமா? நிச்சயமாக, அதாவது மிக முக்கியமாக கடந்த மார்ச் 1ஆம் தேதி பீகாரினுடைய முதல்வரான நிதிஷ்குமார் தற்போது 75வது வயதை அவர் எட்டியிருக்கும் நிலையில்தான் அவருக்கு மாற்றாக ஒரு புதிய இளம் முதல்வரை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியில் பாஜக ஈடுபட்டுள்ளது எனவும் அதன் அடிப்படையில் இந்த மாற்றங்கள் என்பது தேவையாக உள்ளது. மேலும் தேர்தலுடைய அந்த கூட்டணி இறுதி செய்யும் அதே சமயத்தில் இது தொடர்பான ஒரு பல்வேறு கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பாஜக மற்றும் நிதிஷ்குமார் ஆகியோர் பாஜக தலைவர்கள் மற்றும் நிதிஷ்குமார் ஆகியோர் மேற்கொண்டதாகவும் அப்பொழுது செய்த அந்த ஒரு எடுக்கப்பட்ட முடிவுகள் அடிப்படையில் தான் இந்த ஒரு நடவடிக்கையை மிகவும் நிதிஷ்குமார் தற்போது தொடர்கிறார் என்ற ஒரு தகவலையும் பாஜக தரப்பானது தெரிவித்தது. அதிகாரப்பூர்வமாக ஜேடியு வட்டாரத்திலிருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் தற்பொழுது வரை வரவில்லை என்றாலும் மூத்த தலைவர்கள், மிக முக்கிய தலைவர்கள் ஆகியோர் நிதிஷ்குமாருடைய மாநிலங்களவை பதவி என்பது அவருடைய மகனுக்கு வழிவகுக்கும், அது மட்டுமல்லாமல் மாநிலத்தில் பாஜகவுடைய முதல்வர் ஒருவரை கொண்டு வருவதற்கான ஒரு அழுத்தம் என்பது பாஜக தரப்பிலிருந்து வழங்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தான் இந்த ஒரு முடிவுகள் என்பது எடுக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் ஜேடியு தலைவர்களும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். சுசித்ரா, இப்போ நிதிஷ்குமார் ஒருவேளை பதவியிலிருந்து விலகக்கூடிய பட்சத்தில் ஜேடியுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? இப்போ பாஜகவினுடைய ஸ்ட்ராட்டஜி படி பீகார்ல இருக்கக்கூடிய அந்த முதலமைச்சர் ஒருவர் பாஜகவிலிருந்து வர வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து இது பார்க்கப்படுமா, அல்லது பீகாரை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமாருக்கு இந்த மாநிலங்களவை பதவி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுமா? நிச்சயமாக, அதாவது பாஜகவை பொறுத்த அளவில் மிக முக்கியமான ஒரு காரியத்தான் பீகாரினுடைய அரசியலில் நகர்த்துகிறது என்ற ஒரு முடிவில் பார்க்கப்படுது. கடந்த 1952ஆம் ஆண்டிலிருந்து பீகாருடைய சட்டப்பேரவையில் பல்வேறு மாற்றங்கள் என்பது இருந்து வந்தாலும் தற்பொழுது பீகாருடைய ஆட்சியை முழுமையாக பிடிக்கும் வகையில் தான் கடந்த நடைபெற்ற அந்த தேர்தலை பொறுத்தளவில் பெருவாரியான ஒரு இடங்கள், மிக முக்கியமாக சரிக்கு சமமான இடங்களை ஜேடியு மற்றும் பாஜக கட்சிகளானது பிரித்து அந்த கூட்டணியினுடைய ஆட்சியை அவர்கள் அமைத்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி 200 இடங்களை பெற்றிருந்தாலும் அதில் 89 இடங்கள் பாஜகவும் ஜேடியுனுடைய கட்சியானது 85 இடங்களையும் பெற்றது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் அந்த ஒரு தொகுதிகள், இலாக்காக்கள் உள்ளிட்டவையும் இறுதி செய்யப்பட்டு முதல்வராக நிதிஷ்குமாரை தொடர்வார் என்ற ஒரு அறிவிப்பையும் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருந்தார்கள் பாஜக தரப்பான. தற்பொழுது பாஜகவுடைய சாம்ராஜ்
தாமரட் சௌத்ரி உள்ளிட்ட மூத்த தலைவர்களுக்கான ஒரு வழியை வகுத்து அவர்களுக்கான ஒரு புதிய முதல்வர் பொறுப்பை பாஜகவிற்கு வழங்குவதற்கான வகையில் குறிப்பாக அதிக இடங்களை பாஜக வென்றிருக்கிறது. அதன் அடிப்படையில் முதல்வர் பொறுப்பை பாஜகவிற்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் என்பது பாஜக தரப்பிலிருந்து வழங்கப்பட்டுள்ளாங்க. அதன் அடிப்படையில் இந்த ஒரு முடிவிற்கு நிதிஷ்குமார் வந்துள்ளார் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்தார். இருப்பினும் ஒரு சில வருடங்களாக நிதிஷ்குமாருடைய உடல்நிலையும் அவ்வப்போது பாதிக்கப்பட்டு வருவதன் அடிப்படையில் அனைத்து காரணங்களையும் அனைத்து அம்சங்களையும் கருத்தில் கொண்டுதான் இந்த ஒரு முடிவு என்பது எடுக்கப்பட்டு உள்ளதாகவும் தகவலானது வெளியாக இருக்கிறது. இருப்பினும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதையும் ஜேடியு தரப்பிலிருந்து தற்பொழுது வரையிலும் அவர்கள் தெரிவிக்கவில்லை. குறிப்பாக நிதிஷ்குமாருடைய மகன் தற்பொழுது வரை அரசியல் இருந்து சற்று ஒதுங்கி இருந்தாலும் முழு வீச்சிலான ஒரு ஆக்டிவ் அரசியலுக்கான ஒரு களத்தை நிதிஷ்குமார் தன்னுடைய மகனுக்காக ஏற்படுத்தி வருகிறார். அந்த ஒரு காரணமும் இதற்கான இந்த முடிவுக்கான ஒரு காரணமாக இருக்கக்கூடும் என்ற ஒரு தகவலையும் பீகார் வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. பார்வை சுசித்ரா, நிஷாந்த் குமாரை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக நிதிஷ்குமார் இந்த காயை நகர்த்துகிறார் என்ற கேள்வியும் எழுந்திருக்கு. விவரங்களுக்கு நன்றி.